எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த விளாக் ஒரு மண்டேல தாங்க எடுத்திருந்தது. எப்போன்னா தைப்பூசம் எல்லாம் முடிஞ்சதுல அதுக்கப்புறம் தான் எடுத்தோம். என்ன இப்படி வீடெல்லாம் குப்பையா இருக்கேன்னு பாக்குறீங்களா? வேற ஒண்ணும் இல்லைங்க. ஒரு சின்ன பொருள் காணும். அதுக்காக வீட்டையே நாங்க தலைகீழா போட்டாச்சு. ஹால் வரைக்கும் நல்லா டீப்பா கிளீன் பண்ண வேண்டியதாச்சு. அது என்ன பொருள்ன்றத கடைசியா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். மாசம் மாசம் ஏதாவது பண்டிகை வருது அப்படின்னு சொல்லி நம்மளும் வீடு கிளீன் பண்ணி தான் வைக்கிறோம். அப்படி இருந்துமே ஒரு 15 நாளுக்கு, ஒரு 20 நாளுக்கு, இல்ல ஒரு மாசம் கை வைக்கலன்னா விரத நாட்கள்ல அந்த மாதிரி நேரத்துல வீடு கிளீன் பண்ணக்கூடாது சொல்றாங்க இல்லையா? அப்படி நம்ம கிளீன் பண்ணாம வச்சிருந்தா வெறும் வீடு மட்டும் கூட்டி அந்த மாதிரி வைக்கும்போது மற்ற இடத்துல பொருள்லாம் வைக்கிற இடத்துல சேர்ற குப்பை தான் இவ்வளோ குப்பைங்க. ஏன்னா இங்க வந்து அந்த அளவுக்கு டஸ்டும் வரும், அந்த அளவுக்கு வீட்லயும் பசங்களும் வந்து வீட்டுல இருக்கிறதால நிறைய குப்பையும் சேரும். அவங்க வீட்டுல இருந்தா மட்டும் ஒரு நாளைக்கு 3-4 தடவை பெருக்கிற மாதிரி தான் இருக்கும் வீடு. பசங்க இருந்தா தானே வீடு அந்த மாதிரி இருக்கும். பசங்க இல்லைன்னா எல்லாமே போட்டது போட்ட மாதிரி இருக்கும். நமக்கும் வேலை இருக்காது. அதுக்குன்னு அவங்க இல்லைன்னா வீடு வீடாவே இருக்காது. ஆமாவா இல்லையா நீங்க சொல்லுங்க. குழந்தைங்க இருந்தாலும் நமக்கு கஷ்டம், இல்லைன்னாலும் நமக்கு கஷ்டம். இதை எங்க போய் சொல்றது? கஷ்டமோ கஷ்டம். அது எந்த பொருள் பார்த்தீங்கன்னா இந்த பொருள் தாங்க. இதுல வந்து ஒரு ஹெட்போன் மட்டும் வந்து காணாம போயிடுச்சு கொஞ்ச நாள் முன்னாடி. அது தேரலான்னு சொல்லி தாங்க இவ்வளோ போராட்டம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு வகைகள் எல்லாமே இதுல சேர்த்திருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா காலையில டெய்லியுமே வந்து வேக வச்சுட்டு சாப்பிட்றதுக்காக தான். இல்ல பச்சை பட்டாணி, ராஜ்மா, பச்சை பயிறு, கடலை, வெள்ளை மூக்கடலை, கருப்பு மூக்கடலை, பாதாம், இது எல்லாம் தாங்க சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நைட்டு ஊற வச்சுட்டு காலையில வேக வச்சு சாப்பிட்றது தான்.